This video is sponsored by BuyMode Shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMode e-shopping. ஹாய். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் வந்து நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபேஸ்புக் வந்து நமக்கு வந்து ரெகுலராக லாகின்லேயே இருக்கும். ஒருவேளை நமக்கு தெரியாமலே அக்கௌண்ட் லாக் அவுட் ஆகியிருக்கும். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேறு ஏதாவது மொபைல் வந்து நம்ம வந்து மாற்றிருப்போம். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம மறுபடியும் நம்ம ஃபேஸ்புக்கை வந்து ஓப்பன் பண்ணும் போது நமக்கு வந்து அந்த லாகின் பண்ணும் போது நமக்கு என்ன நம்பர் கொடுத்தோம் இல்லை என்ன மெயில் ஐடி கொடுத்தோம் அப்படின்றத சில நேரம் மறந்துட்டோம் அப்படின்னா நம்மளால் வந்து அந்த பழைய அக்கௌண்ட்டை நமக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்காக ஈஸியாக ஒரு மெத்தட் நான் சொல்கிறேன். இந்த மெத்தடில் நீங்கள் வந்து உங்களுடைய மெயில் ஐடியும் நீங்கள் என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களன்றதை நீங்கள் பார்த்து அதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இன்கேஸ் உங்கள் மொபைலில் நீங்கள் அந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட் மறுபடியும் நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் அதை மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசியை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ப்ரைவசி சென்டர் அப்படின்ற ஆப்ஷனுக்கு போங்க. ஸோ ப்ரைவசி ஆப்ஷனுக்கு போயிட்டு அப்படியே கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா மேனேஜர் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா பர்சனல் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஈஸி தான், நம்ம வந்து ரொம்ப பெரிய விஷயம்லாம் ஒன்றுமே கிடையாது. இதில் கான்டாக்ட் இன்ஃபோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இங்கே தான் வந்து நீங்கள் என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்க, நீங்கள் என்ன மொபைல் நம்பர்லாம் கொடுத்தீங்க அப்படின்றது எல்லாமே இந்த இடத்துல உங்களுக்கு க்ளீனாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒருவேளை நீங்கள் மொபைலில் இந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட் போயிடுச்சு அப்படின்னா எடுக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க. இது வந்து உண்மையாகவே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான விஷயந்தான். ஏன்னா இது நானே இப்போ தான் நான் கவனித்ததுனால தான் சரி நமக்கு தெரிஞ்ச விஷயத்த நம்ம ஷேர் பண்ணிடலாம் அப்படின்றக்காக தான் நான் இது ஒரு வீடியோவாக ரெடி பண்ணி நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ தெரியாதவங்க இதை தெரிஞ்சுக்கிட்டால் ஈஸியாக இருக்கும் இல்லையா, அதுக்கு தான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸி தான், ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, நீங்கள் அதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி நீங்கள் சேவ் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஒரு கான்டாக்ட் இருக்குது பாருங்கள், கான்டாக்ட்ஸில் வந்து அந்த நம்ம நம்பர் சேவ் பண்ணுறோம்ல, நம்பர் சேவ் பண்ணும்போது நம்பருக்கு கீழே வந்து வேறு இன்னொரு ஆப்ஷன் இருக்கும், கம்பெனி அப்படின்னு இருக்கும். அந்த இடத்துல வந்து இது நீங்கள் சேவ் பண்ணி வச்சுட்டு மேலே வந்து உங்களுடைய நேம் பக்கத்தில் அந்த எஃபி அக்கௌண்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா அது கான்டாக்டாக சேவ் ஆகிடும். ஸோ நீங்கள் நோட் பண்ண மறந்தாலும் இதில் நீங்கள் மொபைலில் நீங்கள் பார்க்கும்போது அதை நீங்கள் எடுத்து நீங்கள் சர்ச் பண்ணி அதை எடுத்து நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு சின்ன டிப்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.